வணக்கம் ரிதி. மதுரையில் பெண்கள் விடுதி தீ விபத்து உயிரிழந்த 3ஆக தற்போது அதிகரித்துள்ளது ரிதி. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை விடுதி மேலாளர் புஷ்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் 3ஆக உயர்ந்துள்ளது உயிரிழப்பு என்பது. மதுரை கற்றப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வந்த விசாகா பெண்கள் தங்கள் வீதியில் கடந்த 12ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த ஆசிரியரான பரிமிளா மற்றும் சரண்யா ஆகிய இருவர் உயிரிழந்த நிலையில் இந்த தீ விபத்தில் 45% தீக்காயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மற்றும் சிகிச்சை பெற்று வந்த விடுதி மேலாளரும் காப்பாளருமான புஷ்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பெண்கள் விடுதி தீ விபத்து உயிரிழந்த எண்ணிக்கை தற்போது 3ஆக உயர்ந்துள்ளது. இந்த தீ விபத்து தொடர்பாக விடுதி உரிமையாளர் இன்பா மற்றும் மேலாளர் புஷ்பா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த புஷ்பா சிகிச்சை பலனி தற்போது உயிரிழந்துள்ளார். மதுரை மாநகரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய மதுரை மாணவர்கள் கற்றப்பாளையத்தோடும் இந்த விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் கடந்த 12ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 40க்கும் மேற்பட்ட அந்த விடுதியில் தங்கியிருந்த நிலையில் அதிகாலையில் 4 மணி அளவில் கருமுகை ஏற்பட்டு அந்த பிரிட்ஜ் வெடித்து பழைய பிரிட்ஜ் ஒன்று வெடித்து இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே கூறிய போது 2 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் பரிமளா சரண்யா ஆகிய 2 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் 3 நபர்கள் தனியார் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த அந்த விடுதியின் வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி தனனி, சமையல் கனி ஆகிய 3 பேரும் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவர்களில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் புஷ்பா ஏற்கனவே 45% தீக்காயத்துடன் இருந்த நிலையில் இந்த சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார். இது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 3ஆவதாக அந்த சிகிச்சை பெற்று வந்த புஷ்பா உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரிதி.